கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே இந்த நாளிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கிருபையாய் கர்த்தர் நமக்கு கூட்டி கொடுத்த இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். இந்த புதிய நாளிலேயும் தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படியெல்லாம் உதவிகரமாக இருக்கிறார் என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலவெளியிலேயும் அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. பவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, பவுலுக்கு முன் ஒரு மனிதன் நிற்கிறான். அவன் செர்கியு பவுல் என்கிற ஒரு அதிபதியோடு கூட இருந்து கொண்டிருக்கிறான். செர்கியு பவுலுடைய வாழ்க்கை இயேசுவை அறிந்து கொள்வதற்கு அவன் ஆசைப்படுகிறான். ஆனால் அவனோடு கூட இருக்கிற அந்த மனிதன், அந்த பவுல், செர்கியு பவுல் என்பவனை இயேசுவை அறிய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது பரிசுத்த ஆவியில் நிறைந்த பவுல் அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை கண்டுபிடிக்கிறான். பாருங்கள், ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார். அந்நிய பாஷைகளை மாத்திரம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமே, அது அல்ல. அது மாத்திரம் ஆவியானுடைய நிறைவு அல்ல. நீங்க தெளிவாக சொன்னா, அடுத்த மனிதன் என்ன நிலையில் இருக்கிறான் என்பதை ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அவன் ஆவியில் நிறைந்து அவனை உற்று பார்த்து சொல்றான், எல்லா கபடும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, தேவனுடைய வழியை புரட்டுவதிலிருந்து நீ ஓய மாட்டாயா என்று கேட்கிறான். செர்கியு பவுலுக்கு தான் கூட இருந்த மனுஷனாக தான் தெரிந்தான். ஆனால் ஆவியை பெற்ற பவுலுக்கோ அவன் பிசாசினுடைய மகன் என்பதை கண்டுபிடித்து விடுகிறான். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் எந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்கிறார். பல நேரங்களில் நம்மிடத்தில் பழகுகிற மனிதர்களை நாம் இனம் கண்டு கொள்ள முடியாமல் தவித்து விடுகிறோம். எனக்கு தெரிந்த ஒரு சம்பவம், எத்தனையோ சம்பவங்கள் நம்முடைய தேசத்தில் நடைபெறுகிறது. தங்களிடத்தில் வந்து போகிற மனிதர்களை குறித்த தெளிவு இல்லை அப்படின்னா நிறைய இடத்தில் நம்ம ஏமாற்றப்பட்டு விடுவோம். உண்மை. வேத புத்தகத்தில் பாருங்க, சுனேமியாள் வீட்டுக்கு எலிசா வந்து போகிறான். அவனை எப்படி கண்டுபிடிக்கிறார் பாருங்க. தன் வீட்டுக்கு வந்து போகிற மனுஷன் தேவனுடைய மனுஷன், பரிசுத்தவான் என்று காண்கிறேன். என்ன வெளிப்பாடு! இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து போகிற மனுஷங்க யாருங்களுக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியுதா? உங்க கூட பழகுகிற, உங்க கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ள விரும்புகிற மனிதர்கள் யார்? நல்லவர்களா, கெட்டவர்களா? உங்களிடத்தில் எதற்கு வருகிறார்கள்? இது நீங்கள் கண்டுபிடிக்க தவறுனதுனால எத்தனை பிரச்சனையில் சிக்கியிருப்பீங்க. யோசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்மகிட்ட வர்ற மனுஷன் யாருன்னே கண்டுபிடிக்க முடியாமல் பிரச்சனைகளை சிக்கி விடுவோம். ஆகவே ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாரானால் அவரை இப்படி பயன்படுத்துவதற்கு நாம் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். பவுல் அந்த மனிதனை கண்டுபிடித்ததுனால அவனுக்குள் இருந்த பிசாசை கடிந்து கொண்டு அவன் மேல் தேவ கோபாக்கினியை கூறுகிறான். இதை கண்ட செர்கியு பவுல் கர்த்தரிடத்தில் விசுவாசிப்பதற்கு அது ஏதுகரமாக இருந்தது. ஆகவே இந்த காலவெளியில் நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை இவ்விதமாய் நீங்கள் பயன்படுத்துவதற்கு நீங்கள் இடம் கொடுத்தால் நீங்கள் எங்கேயும் ஏமாந்து போக முடியாது, ஏமாற்றப்படவும் முடியாது. அப்படிப்பட்ட உதவிகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, அவருக்கு நீங்கள் இடம் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல காலவெளியிலேயும் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி தங்கள் வாழ்வில் பயன்படுத்திக் கொள்வதற்கு அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் யாரிடத்திலையும்
ஏமாற்றப்படாதபடி ஏமாந்து போகாதபடி இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.